Tuesday morning எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் எப்பயும் வந்து நான் வெளியே எங்கெல்லாம் போகிறனோ அதை முடிஞ்ச வரைக்கும் வீடியோவில் கவர் பண்ணி எடிட் பண்ணி நான் போடுவேன். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நான் வீட்டில் என்ன பண்ணுறேன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மார்னிங் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அதை நான் வீடியோ எடுக்கல. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்ரேஷன்லேருந்து தான். சாதம் வந்து நான் வந்து யூஸ்வலாக வடிச்சிருவேன். ஸோ வந்து குக்கரில் வைக்க மாட்டேன். அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் மினிமம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து என் தோட்டத்தில் நான் நிறைய செடி வச்சுருக்கேன். அதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இது வந்து கேப்சிகம் செடி. ஸோ இது வந்து கொஞ்சம் சோர்ந்து போகுதேன்னு சொல்லிவிட்டு அந்த கேப்சிகம் செடிக்கு தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நான் அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணின்ட்டு எந்த தண்ணியுமே வந்து ட்ரெயினாக விடுறதே இல்லை. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து செடிக்கு ஊற்றிடுவேன். குட்டி குட்டியாக நிறைய கேப்சிகம் வந்திருக்கு. இருங்க காட்டுறேன் பாருங்கள். அதை பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. சரி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் கேப்சிகமும் வச்சுருக்கேன். ரெட்டு, எல்லோ அண்டு க்ரீனு. ஸோ இது வந்து க்ரீன் கேப்சிகம் செடி. குட்டி வாழை மரம் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய செடி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சாம்பாருக்கு வந்து நான் வந்து குக்கரில் வந்து பருப்பு, கொஞ்சமாக வந்து அரிசி கழுவின தண்ணி, பெருங்காயம், சீரகம், மஞ்சப்பொடி, பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இந்த கீரை வந்து நம்ம வீட்லேயே வந்து பறித்தேன் நான். ஸோ வந்து இந்த பசலைக்கீரை இல்லைங்களா அது. ஸோ அதில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு லேசாக வேக வைக்கிறேன். பாவக்காய் வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் இருக்க பீசஸை வந்து நான் எடுத்து காரக்குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நடுவில் இருக்கிறத ரவுண்டாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து சாதம் வெந்துக்கிட்டுருக்கு. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கட் பண்ண பாவக்காய்ங்களை அப்படியே தூரமாக வச்சு நல்லா வந்து கொஞ்சமாக வந்து உப்பு, மிளகாப்பொடி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து அந்த கார்லிக் பவுடரும் லேசாக தூவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த பொடியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து அந்த பேனில் வந்து லேசாக ஃப்ரை பண்ணுவேன். சாதம் வெந்துருச்சு. தண்ணியை மட்டும் அழகாக அப்படியே நான் நல்லா வடிச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த கஞ்சி தண்ணியும் வந்து கீழே ஊற்ற மாட்டேன். ஸோ அதையும் வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஏதாவது செடிக்கு ஊற்றிடுவேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அந்த சாதத்தில் கொஞ்சம் நெஞ்சம் இருக்க தண்ணியை வந்து லேசாக அப்படியே மூடி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ்வில் வச்சேன்னா அப்படியே மலர்ந்துரும்னு சொல்லுவாங்க சாதம். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா வந்து இறக்கி வச்சுருவேன் நான். கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை வந்து நல்லா வந்து நான் வந்து ஒரு வெஜிடபிள் சாப்பர் வச்சுருக்கேன். அதுலேயே வந்து லேசாக போட்டு 2 வாட்டி பிளெண்ட் பண்ணோடனே அப்படியே மசிஞ்சிரும். இப்போ வந்து அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கீரையை வந்து நல்லெண்ணெயிலே தாளிச்சிடுவேன் நான். ஸோ தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பக்கம் பாவக்காய் ஃப்ரை போயிட்டுருக்கு. சாதம் வந்து நல்லா மலர்ந்து அப்படியே பலன்னு ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதாங்க. அது சாதத்தை வந்து அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். இங்கே வந்து நம்ம வந்து எவ்வளோ சூடாக செஞ்சு வச்சுருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு ஆயிரும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோவேவில் போட்டு தான் சூடு பண்ணி தான் சாப்பிட்டாகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு மாதிரி கருவேப்பிலையெல்லாம் வந்து ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம டாலர்ஸில் தான் வாங்கி ஆகணும். ஸோ வந்து சாம்பாருக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கிக்கிட்டு இருக்கேன். இது வந்து அந்த காரக்குழம்புக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தான் வந்து அதை வதக்கி அதை தாளித்து விட்ருக்கேன். சாம்பார் வந்து ஃப்ரெஷ்ஷாக சௌச்சௌ வாங்கிட்டு வந்தேன். அது போட்டு சாம்பார். ஸோ சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அது வந்து வீடியோவில் கவர் பண்ணலை. ஸோ இப்போ வந்து சாம்பார் தான் தாளிக்க போகிறேன். ஸோ அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை வந்து தாளிக்கும் போது போட்டுக்குவேன். கொத்தமல்லி போட்டுட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்ததை வந்து கொட்டி அதில் வந்து வாசனை போகாமல் மூடி வச்சுருவேன். இந்த பக்கம் வந்து அந்த வத்தக்குழம்பு வந்து நான் நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். பாத்திரம் கழுவுறதுக்கு டிஷ் வாஷர் இருக்குது. இருந்தாலும் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுறது அப்பப்போ அப்படியே கழுவிடுவோம் நாங்கள். ஸோ வந்து எடுத்து வச்சு டிஷ் வாஷரில் கழுவுறதே கிடையாது. அப்படியே வந்து ஒரு பாத்திரமாக நாங்கள் யூஸ் பண்ண அப்படியே கழுவி ஒரு சைடில் வந்து பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அப்படியே ஒரு டவல் போட்டு கவுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவேன் நான்.
காலையில் வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் சாப்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து இது ராகி மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். ராகி, அரிசி, உளுந்து எல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து இந்த மிக்ஸி வந்து நான் சென்னையிலேருந்தே நான் கொண்டு வந்தேன். நான் என்னுடைய அன்பாக்சிங் வீடியோவில் நான் அதில் போட்டிருக்கேன் அந்த மிக்ஸியுடைய இது நேஷ்னல் பேனாசோனிக் மிக்ஸி. இது வந்து இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் இப்படி லாக் ஆகணும். அப்படி டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்போ அந்த லிவர் வெளியே வரும். அதை வச்சு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பர்ஃபெக்டாக வந்து மூடியாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இல்லைன்னா வச்சுக்கோங்க அது ஓடவே ஓடாது. ஸோ அந்த லாக் ஆகிற வரைக்கும் வந்து அந்த மிக்ஸி வந்து ஓடாது. இது ஒரு நல்ல விஷயம். இதில் நம்ம ஜஸ்ட்டு மூடியை போட்டோமா ஓடுதா அப்படின்ட்டு இல்லாமல் அந்த லாக் வந்து பர்ஃபெக்டாக அதில் போய் அதில் வந்து மூடினதுக்கப்புறம் தான் போகுது. 4 ஜார் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 1 மட்டும் வந்து ஜூஸர். ஸோ அழகாக அதுலேயே வந்து ஸ்டெயின் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஜூஸ் மட்டும் தனியாக வர மாதிரியே ஒரு நல்ல ஒரு ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. மீதி 3 வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 3 ஜாரு. ஒரு குட்டி ஜாரு அந்த ரசத்துக்கெலாம் டக்குன்னு நம்ம அடித்து மிளகு சீரகம் அடித்து இன்னொன்று பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. மீதி 2 ஜார் வந்து நம்ம வந்து மாவு அரைக்க, சட்னி அரைக்கலாம் யூஸ் ஆகுது. வீட்லேயே ஹூடி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 8 டிகிரி இன்றைக்கி. ஸோ வந்து எனக்கு குளிர் தாங்காது எனக்கு. அதனால நான் வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே வந்து ஹூடி போட்டுக்கிட்டே தான் இருப்போம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வந்த உடனேயே இந்த மாதிரி நான் அரைக்கிறதுக்கு வேணுன்றதை ஊற வச்சு கழுவி ஊற வச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு கையோடு நான் வந்து இந்த லன்ச்சு செய்யும் போதே வந்து அதையும் அரைச்சி வச்சுட்டேன்னா எனக்கு கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக ஒரே சமயத்தில் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்றதுனால. ஸோ வாங்க நம்ம வீட்டில் லன்ச்சு சாப்பிட்லாம். ஸோ கீரை மசியல், சௌச்சௌ சாம்பார், பாவக்காய் ஃப்ரை, முட்டை, அப்பளம், அதுக்கப்புறம் வந்து தயிர். நேற்று பண்ண ரசம் கொஞ்சம் இருக்குது. ஸோ ரசம் மட்டும் நான் வந்து டெய்லி செய்ய மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சுக்குவோம். ஸோ இது தாங்க அந்த மிக்ஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வர ஆஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.